கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு கன்வல்யூஷன் தியரமுக்கு இசட் இன்வெர்ஸ் எடுக்கணும். இசட் இன்வெர்ஸ் எடுத்தோன்னா இசட் ஸ்கொயர் இசட் மைனஸ் ஏ இசட் மைனஸ் பி. இது எப்படி இல்லைனா இசட் ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது. இது தனித்தனியாக இருந்தால இசட் இன்ட்டு இசட்னு இல்லாமா இசட் மைனஸ் ஏ இசட் மைனஸ் பி மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதால. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக இசட் இன்வெர்ஸ் எடுக்கலாம். இசட் இன்வெர்ஸ் இசட் பை இசட் மைனஸ் ஏ. So z inverse into star z by z minus p. இப்போ கன்வல்யூஷன் தியரம்னாலே இப்போது ஒரு ரெண்டு வேல்யூ இருக்குது a ஸ்டார் n b ஸ்டார் n இருந்தால் கன்வல்யூஷன் தியரம்னா a பவர் n மைனஸ் ஆர் போடணும், என்னுக்கு பதில் n மைனஸ் ஆர் போடணும், bn அப்படியே தான் இருக்கும். சம்மேஷன் ஆரோடைய வேல்யூ வந்து 0லேருந்து n வரைக்கும்னு அர்த்தம். இப்போ இந்த டேர்மை ஃபுல்லாக நம்ம an, இந்த டேர்மை ஃபுல்லாக bnன்னு எடுத்துக்கலாம். an இல்லை, இது இசட் இன்வெர்ஸ் பண்ணோன்னா ஆன்சரே ஏ பவர் என் தான் வரும். இதுக்கும் இசட் இன்வெர்ஸ் ஆன்சர் எடுத்தோன்னா இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது ப்ளஸில் வரும், பவர் n ஸ்டார் bn. இந்த டேர்ம் ஃபுல்லாக a ஆஃப் n, இந்த டேர்ம் ஃபுல்லாக b ஆஃப் n. இசட் இன்வெர்ஸ் எடுத்தால் இப்படி ஆன்சர் ஏ தான் வரும், ஏ பவர் n. இசட் பை இசட் மைனஸ் ஏக்கு ஆன்சர் வந்து இந்த மைனஸ் ஏன்னு இருந்தால் ப்ளஸ் ஏன்னு வரும், ப்ளஸ் ஏன்னு இருந்தால் மைனஸ் ஏன்னு வரும். அந்த கான்செப்ட் ரெண்டு டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் வந்த பிறகு கன்வல்யூஷன் எடுத்தோன்னா பவரில் வந்து ஃபஸ்ட்டு டேர்முக்கு n மைனஸ் ஆர் போடணும், செகண்ட் டேர்முக்கு ஆர் தான் போடணும். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஏ பவர் n மைனஸ் ஆர் எப்படி இல்லை, n மைனஸ் ஆர் எப்படி இல்லை, ஏ பவர் n பை ஏ பவர் ஆர்னு இல்லை. நான் மைனஸில் இருந்துன்னா டிவிஷனில் வந்துடும் பவர், சரியா. ஸோ இந்த ஏ பவர் என்ன வெளில எடுக்கிறேன், ஏ பவர் ஆர் மட்டும் இருக்கும், ஏன்னா ஆர் தானே டிஃப்ரெண்ட் ஆகுது, அதனால் ஏ பவர் n கான்ஸ்டன்ட் மாதிரி ஏ பவர் n வெளில வந்துடும். சம்மேஷன் r is equal to 0 to n, b பவர் r மேலே இருக்கும், இந்த a பவர் மைனஸ் ஆர் தான் பையில் இருக்கணும். ஸோ a பவர் r, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இது சம்மேஷனில் எழுதணுன்னா எப்படி வரும், a பவர் n 0லேருந்து n வரைக்கும் போதா. அப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையுமே சேர்த்து எப்படி எழுதலாம்னா b பை a த ஹோல் பவர் rன்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு ஆருக்கு 0 போட்டோன்னா எனிதிங் பவர் 0 1 ஆகிடும். ஸோ 1 ப்ளஸ் சம்மேஷன்னா ப்ளஸில் போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆருக்கு 1 போடுறோம். நெக்ஸ்ட்டு 2 அப்படியே டாட் 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 போயிட்டு b பை ஏ பவர் n வரைக்கும் போகும். ஒரு ஃபார்முலா இருக்குது இந்த டேர்முக்கு. சப்போஸ் இப்போது 1 ப்ளஸ் ஏ பவர் 1 ஏ பவர் 2 டில் ஏ பவர் n வரைக்கும் போச்சுன்னா இதோடைய ஃபார்முலா வந்து 1 மைனஸ் ஏ n ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஏ. இது ஜென்ரல் ஃபார்முலா, சரியா. இதை தூக்கி இங்கே ஏக்கு பதில் என்ன டேர்ம் இருக்குது, b பை ஏன்னு இருக்குது, ஏக்கு பதில் b பை ஏன்னு இருக்குது. அப்போ அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த an அப்படியே இருக்குது, சரியா. an அப்படியே இருக்கும். இப்போ நம்மளோட ஏ டேர்முக்கு பதில் b பை ஏ தான். இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதில் b பை ஏன்னு போடுறோம், அவ்வளோதான். 1 மைனஸ் b பை ஏ த ஹோல் பவர் n ப்ளஸ் 1 டிவைடட் பை 1 மைனஸ் b பை ஏ. இந்த n ப்ளஸ் 1 டேர்ம் ரெண்டுத்துக்குமே போகும், த ஹோல் பவரில் அதனால் ரெண்டுத்துக்குமே போகும். a பவர் n 1 minus b power n plus 1 a power n plus 1. இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தால் a அங்கே போயிடுமா, a minus b by a. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது உள்ள எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா a power n plus 1 minus b power n plus 1 divided by a power n plus 1 into a. இது மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும், a minus b. இது அப்படியே இருக்கட்டும். இது ஏ பவர் 1னா இது ஏ பவர் n, ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ப்ளஸ் பண்ணி எழுதும், சரியா. ஸோ இதையும் சேர்த்து ஏ ப்ளஸ் n, இந்த டேர்ம் வெளில இருக்குது கீழே இருக்கிறதால ஏ மைனஸ் பி ப்ராக்கெட்டில் ஏ ப்ளஸ் n மைனஸ் பி ப்ளஸ் n ப்ளஸ் 1 ஏ பவர் n ப்ளஸ் 1. இப்போ இது சேமாக இருக்கா, கேன்சல் பண்ணிட்டோன்னா இதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். an ப்ளஸ் 1 மைனஸ் bn ப்ளஸ் 1 பை a மைனஸ் b. அவ்வளோதான்.